மெயினான ஒஸ்ட்டு வந்து அந்த யோயோ, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று ஒஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன். டிமோட்டிவேட் பண்ணுறக்காண்டி சொல்லலை, அந்த சின்ன பையனோட வந்து என்ன சொல்கிறது, அதாவது அங்கே சூர்யா சார் வந்து அப்படியே, சூர்யா அண்ணன் வந்து அங்கே அப்படியே கத்தி எமோஷன் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காப்புல ஆன்ட்டு. அப்போ இந்த பையன் வந்துட்டு டக்குன்னு கத்தியை வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு பகை முடிந்தது அப்படின்ட்டு போயிட்டான். என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு என்னடா அவர் அப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, நீ வந்து இப்படி பகை முடிந்ததுன்னு போயிட்டியடா. அதை பார்த்தோன்னே சிரிப்பு தேட்டர்லையே. இந்த ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாப்புல, ஒரு ஒரு ஹீரோ வந்து ஸ்க்ரீனில் வந்து அழுகிறப்போ நம்ம வந்து சிரிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி பெர்ஃபார்மர் சூர்யா அண்ணன் பண்ணுறப்போ இவன் ஊழலாம் வந்து இந்த சின்ன பையன் வந்து சிரிக்க வச்சுட்டு போயிட்டான். அவ்வளோ சிறப்பாக அவன் பண்ணலை. அந்த இன்னசென்ட்டான ஃபேஸுக்கு அவன் கரெக்டாக இருந்தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இன்னசென்ட்டாக அந்த ஃப்ளாஷ்பேக் இதை சொல்கிறது, அந்த மாதிரி இது பயப்படுறதெல்லாம், அந்த கோவப்பட்டு பண்ணும்போது இப்படி பண்ணுறது வந்து அவன் ஃபேஸுக்கு இது செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறது. இன்னொன்று வந்து சூர்யா அண்ணன் எப்பயுமே இந்த ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப பிளான் பண்ணாமல் ஒரு முடிவெடுக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ரோலெக்ஸு அது ஒரு இதில் சொல்லிடுவாப்புல, இப்போ லாஸ்ட் மினிட்டில் பண்ணலாமா வேணாமான்னு அப்படியே யோசனையில் இருக்கிறப்போ சரி ஓகே இப்போ வேணான்னு சொல்ல ஃபோனை எடுத்துகிட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு டபுள் மைண்டடாக சொன்னது தான் ரோலெக்ஸ். அது பார்த்தீங்களா இப்போ வரைக்கும் நிற்கிது. ரோலெக்ஸ்னால் சூர்யா அண்ணன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கருப்பு படத்துக்கும் போய் சொல்லும் போது ஆர்ஜே பாலாஜி அந்த ஸ்டேஜில் சொல்கிறாப்புல எதுக்கு ஓகே சொன்னாருன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு ஓகே அப்படின்னு தைரியமாக ஒன்று இறங்குற. இப்படி தான் பழசெல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஆரணமாயிரம் அயனு எல்லாமே, அதில் எல்லாத்துலேயுமே டக்குன்னு நான் பண்ணுறேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் முடிவெடுத்து பண்ணேன். இந்த ஊடக கேப்பில் வந்துட்டு என்னமோ ரொம்ப பிளான் பண்ணி யோசித்து பண்ணி அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அது ரியல் லைஃப்பில் அப்படி தான். நம்ம அப்படியே ரொம்ப பிளான் பண்ணி இங்கிட்டு குதிப்போமான்னு ஃபார்முலாலாம் போட்டு XYZன்னு போட்டு அப்படி போனால் எங்கிட்ட தப்பாக குதிச்சிருவோம். அதனால் அது செட் ஆகாது. ஒரு சில விஷயத்துக்கு பிளானிங் தேவை தான், மற்ற விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு முடிவு எடுத்துட்டு டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி போயிடணும்.